நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வைஷ்ணவி, உன்னுடைய தோற்றம் என்னை அச்சுறுத்தி அடக்க முடியாது. மாயாவினி, உன் போலி மாயையால் என் மன உறுதியை குலைக்க பார்க்கிறாயோ? இவன் மாயம் செய்யும் மாயாவிக்கெல்லாம் மாயாவி. தெரிந்து கொள் என் மகிமையை, காத்துக்கொள். மகாமந்திரி சங்கால், நீயும் மடிந்தாயோ? வைஷ்ணவி, இன்னும் உன் உயிர் போகவில்லையோ? மூடனே, புரிந்து கொண்டு பேசு. உண்மையில் நான் மடிவதில்லை. மரணம் என்பது எனக்கு எப்போதும் கிடையாது. நீ மடியும் ஒரு படைப்பு. என்னை மடியும் படைப்பு என்கிறாயோ? உனக்கு மரணம் இல்லையோ? என்னை நீ எதுவும் செய்துவிட முடியாது. உனக்கு மரணம் நிச்சயம். அதிலிருந்து தப்ப முடியாது. மற்றவர்கள் மடிவதை போல் நீயும் மடிய உனக்கு நேரம் நெருங்கிவிட்டது. நிறுத்து! இப்போதாவது பரமாத்மாவின் சரணங்களை பிடித்துக்கொள். உனக்கு உயர்வு கிடைக்கும். முறை கட்டு பேசும் உன்னை நான் ஒழிப்பேன். வைஷ்ணவி, வைஷ்ணவி, உனது உருவம் சிறியது, பேச்சு மலையை தொட்டு மேகத்தை தொட்டு வானத்தையும் அளக்க பார்க்கிறது. நான் உருவத்தில் சிறியவள், உண்மை என்பதில் பெரியவள். நீயோ நீர்மேல் குமிழி. தப்பான சக்திகளை மெய்யென்று நினைக்கிறாயோ? போகட்டும், சிறுமி என்றால் வரம்பு மீறாதே. அதிகம் பேசாதே. அவதிப்படும்படி நடக்காதே. எல்லை மீறாதே. என்னிடம் அடிபட்டு மடியாதே. எதிரியை இகழாதே. ஏமாந்து போவாய். எதிரில் நிற்பது துர்ஜயன். அணைய போகும் விளக்கு எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். உன்னுடைய பாவங்கள் பழுத்து விட்டன. வைஷ்ணவி, நாராயண நாராயண நாராயண. ஹே ஜெகதீஸ்வரி, அம்மையே நாரதனின் வணக்கம். தாம் இன்று துர்ஜயன் என்ற கொடியவனை வதம் செய்து பூமியில் மக்களை நிம்மதிப்படுத்தினீர்கள். ஏ மாதேஸ்வரி, அம்மையே உங்களுக்கு வணக்கம். தாம் எனக்கு அருள் புரிந்ததினால்தான் நான் சிருஷ்டி தொழிலை நடத்துகிறேன். இறைவன் விஷ்ணு அதை காக்கிறார். அழித்தல் பணியினை ஏற்று மகாதேவ சிவசங்கரர் மீண்டும் ஆக்குவதற்கு துணையாக அதை அழிக்கிறார். ஹே ஜெகதம்பா, அண்டங்கள் அனைத்துக்கும் தாம் தானே ஆதாரம் தாயே. ஹே மகாமாயா ஆதிசக்தி மாதா, தாம் மூலாதாரத்தின் புகு ரூபமாகவும் ஆதிஸ்தானத்தில் புவ ரூபமாகவும் மணிப்பூர் அநாகத விஷுக்தி ஆக்ஞா சக்கரங்களில் ஸ்வக மக தப ஜனக ரூபமாகவும் அடுத்து சகசிராரமதில் சத்தியரூபமாய் உள்ளீர். தாம் தான் அகிலத்தின் விரிவு.
ஹே மாதேஸ்வரி, தாம் தான் நாராயணியாகவும் தாம் தான் வைஷ்ணவியாகவும் காட்சி தரும் மூல வடிவத்திற்கு பரமபக்தன் எனது பல கோடி வணக்கம். ஹே மகாதேவி மாதா வைஷ்ணவி, ராட்சசராஜன் துர்ஜயனை வதம் செய்து தாம் இன்று பூமண்டல முழுமைக்கும் அறிவுறுத்தினீர்கள். அதர்மங்களையும் அதர்மம் புரிவோர்களையும் திருத்தி சீராக்கி திரும்பவும் உயர்த்துவதற்காக தாம் இந்த அவதாரம் எடுத்தீர்கள். வணங்குகிறேன் மாதேஸ்வரி, வணங்குகிறேன். சேனாதிபதி, ராஜகுமாரி வைஷ்ணவி வருகிறார். வைஷ்ணவி வருகிறாள், வைஷ்ணவி வருகிறாள். அட, அங்கே ராஜகுமாரி வைஷ்ணவி தான் வருகிறார். வைஷ்ணவி வருகிறாள் மன்னா, அதோ வைஷ்ணவி தான். ஆம் விஜயா, வைஷ்ணவி தான் வருகிறார். வைஷ்ணவி வருகிறாள், வைஷ்ணவி வருகிறாள். நம் வீட்டு குழந்தைகளையும் அழைத்து வருவாள். நம் மகள் வருகிறாள். நம்முடைய மகள் என்று சொல்லாதே ராணி, நாம் அவளுடைய பக்தர் அல்லவா? அவளை நம் மகள் என்பதா? நம் மாதாவை தரிசனம் செய். மாதா வடிவில் என் மகளை பார்க்கின்றேன். வாருங்கள் மன்னா, வாருங்கள். செல். மாதா வைஷ்ணவிக்கு, 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 மாதா வைஷ்ணவிக்கு. தேவி வைஷ்ணவி, அம்மா, நீ எங்களுக்கு துன்பங்களை துடைத்து வேதனைப்பட்டவர்களை காத்து இழந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டி வந்து அற்புதம் நிகழ்த்தி விட்டாய் தாயே. அடுத்தவர் துயரை துடைக்கும் போது மட்டும் தான் நாம் துயரம் விலகுகிறது. தேவி வைஷ்ணவிக்கு ஜெய்! தேவி வைஷ்ணவிக்கு, தேவி வைஷ்ணவிக்கு. வணக்கம் தாயே, வணக்கம் தந்தையே. மாதா வைஷ்ணவிக்கு, 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 மாதா வைஷ்ணவிக்கு. வைஷ்ணவி, வைஷ்ணவி. அம்மா, உன்னால் எங்களுக்கு பெருமை. எல்லாம் உன்னுடைய அருள்தான் வைஷ்ணவி. எல்லாம் மாதா லட்சுமியின் கருணை. நான் புரியும் செயல்கள் லட்சுமியின் லீலை. லட்சுமி தான் சிருஷ்டியின் மூல காரணங்கள். வைஷ்ணவி, வைஷ்ணவி, ஹே வைஷ்ணவி, நான் இவளை பெற்றேன்.
மாதா நீயோ உலகத்தையே பெற்றாய். எங்கள் பெற்ற மனதை குளிர வைத்தாய். சந்தேகமே இல்லை, நீ தேவிதான். அந்த ஜெகன் மாதா மகாலட்சுமியின் அவதாரம் தான். அம்மா, உனக்கு எங்கள் கோடி கோடி வணக்கங்கள். பிள்ளை மதிக்க முடியாத குழந்தையை காப்பாற்றிக்கொள். ஹே தேவி மாதா, நான் பெற்ற இந்த மகளை நீ மீண்டும் பெற்று தந்தாய். இவளை நான் வைஷ்ணவி தந்த வைரமாக மதிப்பேன். வைஷ்ணவி தேவிக்கு ஜெய்! வைஷ்ணவி தேவிக்கு ஜெய்! மாதா வைஷ்ணவிக்கு! மாதா வைஷ்ணவிக்கு! மாதா வைஷ்ணவிக்கு!